நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேட்டும் கிளாண்டும் நல்லா ஃபீல் ஆகும். இந்த சைடு வந்து பெருசாக இருக்குது, இந்த சைடு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஒரு ஏசிமெட்ரி இருக்குது. ஸ்கார்ஸ், எனக்கு பெரிய தழும்பு இருக்குமா சர்ஜரி பண்ணால் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் காமன் கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கீ ஹோல் மூலமாக நாங்கள் உள்ளே போயிட்டு we will inject the tumescent fluid or numbing fluidனு சொல்லுவாங்க. ஒரு 5 mm கீ ஹோல் இன்சிஷனில் நம்ம ஆக்சிலால் பண்ண போகிறோம். அது வழியாக தான் லைப்போசெக்ஷன் பண்ணி கொழுப்பை நம்ம எடுக்க போகிறோம். எனக்கு கைனகோமாஸ்டியா இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹாய், ஐம் டாக்டர் ஸ்ரீகிரீஷ், பிளாஸ்டிக் சர்ஜன், சிற்பி எஸ்தெட்டிக்ஸ். ஸோ கைனகோமாஸ்டியா டாபிக் நிறையா உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து வீடியோஸ், யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பட் இது ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு சின்ன மாடல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பெருசாக இருக்குது, இந்த சைடு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதிலே வந்து ஒரு ஏசிமெட்ரி இருக்குது. ஸோ இதை யூஸ்வலி நாங்கள் வந்து கிரேட் 2B ஆர் இது வந்து கிரேட் 2A அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்கின் லாக்ஸிட்டியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கு கைனகோமாஸ்டியா இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பிஞ்ச் டெஸ்ட்டுங்கிற டெஸ்ட் மூலமாக கைனகோமாஸ்டியா இருக்கா இல்லையாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த 2 ஃபிங்கர், தம் ஃபிங்கரை வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேட்டும் கிளாண்டும் நல்லா ஃபீல் ஆகும். சில பேருக்கு அந்த கிளாண்டு வந்து நல்ல ஹார்டான டிஷ்யூவாக பெயின் கூட இருக்கலாம். ஸோ அப்படி பெயின் எல்லாம் இருக்குது, நல்ல ஹார்டான டிஷ்யூ இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ கைனகோமாஸ்டியா. பட் இதை ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணியும் அந்த ஹார்டான டிஷ்யூ எதுவும் தெரியல அப்படின்னா இட் கேன் பி சூடோ கைனகோமாஸ்டியா. ஸோ இதுதான் வந்து பிஞ்ச் டெஸ்ட். இது இல்லாமல் ஒரு அப்ஜெக்டிவாக எனக்கு கன்ஃபர்மேட்டிவாக தெரியணும் அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் காமன் கன்சர்ன் வந்து ஸ்கார்ஸ். எனக்கு பெரிய தழும்பு இருக்குமா சர்ஜரி பண்ணால்? சில பேர் டிஃப்ரெண்ட்டான ஸ்கார் பிளேஸ் பண்ணுவாங்க. பட் நான் என்ன ஸ்கார் இதில் பிளேஸ் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் ஒன்று பண்ணுவோம். எதுக்காகனா, இந்த சுற்றி இருக்கிற ஃபேட்டை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு லைப்போசெக்ஷன் பண்ணுவோம். ஒரு 5 mm கீ ஹோல் இன்சிஷனில் நம்ம ஆக்சிலால் பண்ண போகிறோம். அது வழியாக தான் லைப்போசெக்ஷன் பண்ணி கொழுப்பை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கார் வந்து இந்த ஆக்சிலாவும் செஸ்ட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல உள்ளே வரும். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் செஸ்ட்டும் ஆக்சிலாவும் ஜாயின் பண்ணுற இடத்துல இது வந்து ஸ்கார் நம்பர் 1. செகண்ட் ஸ்கார் வந்து இந்த நிப்பிளுக்கு கீழே இந்த லெவலில் ஜங்ஷன் ஆஃப் த நிப்பிள் அந்த செஸ்ட் வால்க்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கார் ஒன்று இருக்க போகுது. பட் இது சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தையல் போடுறதுனால நமக்கு அங்கே சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ இந்த 2 இன்சிஷன் தான் ஒரு சைடில் இருக்க போகுது, ஆப்போசிட் சைடில் இன்னும் 2 இன்சிஷன் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபேட் கிராஃப்டிங் கேனுலா. உங்களுக்கு இந்த சைஸ் கம்பேரிசனுக்காக இது ஒரு லைப்போசெக்ஷன் கேனுலா இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கீ ஹோல் மூலமாக நாங்கள் உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே we will inject the tumescent fluid or numbing fluidனு சொல்லுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு we will wait for 15 to 20 minutes. எதுக்காகன்னா, நம்ம கொடுக்குற மெடிசன் வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாதான் ப்ளீடிங் பெருசாக இருக்காமல் ஃபேட் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வரலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு கேனுலா லைப்போசெக்ஷனுக்கு உள்ளே நாங்கள் போட்டு இங்கே இருக்கிற ஃபேட்டை வந்து நாங்கள் உறிஞ்சி எடுத்துருவோம். ஸோ இந்த ஃபேட் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த கிளாண்ட் மட்டும் தனியாக நமக்கு நல்ல விசிபிளாக இருக்கும். ஸோ தட் அந்த கிளாண்டை ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இந்த கிளாண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த கிரேட்டர் டிஃபார்மிட்டி வராமல் செஸ்ட்டு ஆல்ரெடி லெவலாகி இருக்கும். இதுதான் வந்து லைப்போசெக்ஷன். அடுத்த கன்சர்ன் வந்து சர்ஜரியில் என்ன பண்ணுவீங்க டாக்டர் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதான நம்ம இன்சிஷன் போடுவோம். இதே ஷேப்பில் இன்சிஷன் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நிப்பிளோட லெவலை அப்படியே எலிவேட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து அந்த ஃபேட்டையும் கிளாண்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் வந்து இந்த ஃபேட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு கைனகோமாஸ்டியா ஸ்கின்னுக்கு கீழே எப்படி இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ ஒரு
ஃபேட் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் செஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து படிஞ்சிருக்கும். பட் கைனகோமாஸ்டியா இடத்துல மட்டும் இதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த நிப்பிள்லேருந்து ஜாயின் ஆகிற கிளாண்டோட டக்ஸ் இது வந்து எல்லாமே நிப்பிளுக்கு தான் கன்ஃபைன்டாக வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த கிளாண்டை ப்ராப்பராக எடுக்கலைன்னா உங்களுக்கு ரெக்கரன்ஸ் வரலாம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் லைப்போசெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டா இந்த ஃபேட் வந்து நல்லாவே போயிடும். அப்போ நமக்கு இந்த கிளாண்ட் மட்டும் நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து ட்ரூ கைனகோமாஸ்டியா. ஏன்னா ஃபேட்டுக்குள்ளே இந்த கிளாண்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்டு வந்து மேலே இருந்து கீழே இருக்கிற நம்ம பெக்டோரல் மசில் வரைக்கும் நல்லாவே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த லெவல்லிருந்தே நம்ம இதை எடுத்தால் மட்டும்தான் இந்த கிளாண்ட் வந்து ஃபுல்லாக போகும். இது இல்லாமல் ரெக்கரன்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் we will suture the skin. ஸோ அது எப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன தையல் மாதிரி வரும். பட் அதுவுமே வந்து உங்களுக்கு வெளியே எதுவுமே புண்ணு நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியே எதுவுமே தெரியாது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக தான் உங்களுக்கு நான் வந்து அதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபேட் மட்டும் காம்பனண்ட் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ தட் ட்ரூ கைனகோமாஸ்டியாக்கும் சூடோ கைனகோமாஸ்டியாக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேட் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு வந்து கிளாண்ட் டிஷ்யூவே இருக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சூடோ கைனகோமாஸ்டியா. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ஜிம்முக்கு போய் இந்த கொழுப்பை கம்மி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஜிம்மு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கிளாண்ட் டிஷ்யூ இருக்கவங்களுக்கு ஜிம்மு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரொம்ப ஹார்ட் டிஷ்யூ சர்ஜரி மூலமாக தான் எடுத்தாகணும். ஸோ கைனகோமாஸ்டியாவை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னுமே சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், we will discuss.